அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ட்ரெண்டிங் அண்ட் கிரிஞ்ச் ஃபன்னியாக இருக்கிற ரீல்லாம் நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னா, என் வீட்டை தாண்டி வெளியே எங்க போனாலும் ஆய் வராது கைஸ். ஒன் டைம் ஐ டிராவல்ட் பை ட்ரெயின் டு டெல்லி. 2 days டிராவல் கைஸ். 2 நாளா எனக்கு ஆய் வரவே இல்லை. ட்ரெயின்ல நான் ஆய் போட மாட்டேன். இன்ஃபேக்ட் எங்கேயுமே நான் ஆய் போட மாட்டேன் கைஸ். என் வீட்டுல என் கக்கூஸ்ல மட்டும்தான் எனக்கு ஆய் வரும். 2 நாளா ஆய் போடாம 3வது நாள் ஐ ரீச் மை ஹோட்டல் ரூம். அங்கேயும் எனக்கு ஆய் வரல. அதுக்கப்புறமா டேப்லெட் வாங்கி சாப்பிட்டேன் கைஸ். அதுக்கப்புறமா ஜெகஜோதியா ஆய் வந்தது கைஸ். என்ன கோபால் கடையில வாத்து பிரியாணியா? ஆமாம்பா. முடிச்சுக்க. ஐயோ ஐயோ கடவுளே. அக்கா எப்படி சொல்றது, ஓப்பன் ஹார்ட். நான் எப்படி சொல்றது, ஆய் ஃப்ரீயா போனது அவங்க எவ்வளவு ஜாலியா சொல்றாங்க. இவங்க தான்டா ரியல் ஹியூமன் பீயிங். அடுத்த வீடியோ. தம்பி, வாழ்க்கையில அமுக்கணும் படிக்கணும் பிடிக்கணும் இருக்காம போய் படிச்சு முன்னேற வெளியே பாடுற புண்டை. ஆம்பளையா இருந்தா வா, பொம்பளையா இருந்தா வராத. ஆனா உன ஆம்பளை இழுத்துறாங்களே. இந்த காரணம் தங்கச்சி வாழ்க்கையில கப்பணும் லாலிபாப் கடிக்கணும் இல்லாம படிச்சு முன்னேற வேலையை பாரு. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி சிஸ்டர். இந்த வீடியோ எங்க வீட்டுல பாப்பாங்க. இந்த பர்டிகுலர் சீனை மட்டும் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க. அடுத்த ரீல். என்னாச்சு, ஏன் சேடா இருக்க? அட்ட பொண்ணு வேக்கா இருக்காங்கல்ல. ஆமா, சின்ன பொண்ணு ஸ்கூல் போன மாசம் கூட என் கசினோட சொல்லு. 15 நாள் முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல சஜஷன் காட்டுச்சு. சரி, நானும் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தான். சரி, பேசலாம் சரி, ஏதாவது ஃபேமிலி ரீல்ஸ் ஃபன்னி ரீல்ஸ் அனுப்பிச்சு விட்டுட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புற மச்சான். என்னன்னு? மாமா எனக்கு ரீல்ல அனுப்பாதீங்க, என் ஆள் என்ன திட்டுறான்றான். நம்மள பொண்ணு அப்படி இருந்தா நம்ம சொந்தக்கார பொண்ணு வந்தா பண்ணிச்சுக்கலாம்டா. அந்த பையன் எனக்கு காலையில மெசேஜ் பண்றான், எதுக்கு போ நீங்க என் ஃபேமிலி உள்ள வகைன்னு கேட்கலாம்டா. அவன் என் ஃபேமிலி உள்ள போறானா, நான் அவன் ஃபேமிலி உள்ள போறேனா எனக்கு தெரியலடா. என்ன இது? டவுட்டே வேணாம், நீங்க தான் அவங்க ஃபேமிலிக்குள்ள போறீங்க. நீங்க தான் அவங்க ஃபேமிலிக்குள்ள போறீங்க. எனக்கு எதுவுமே சிரிப்பு வரல. அது கூட பரவாயில்லடான்னு சொல்லிட்டு அடுத்த ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்க. அங்கதான் எனக்கு ரொம்ப சிரிப்பு வருது. ஒன்னும் சொல்றது இல்லை, வந்துட்டே இருக்குது சிரிப்பு எனக்கு இப்ப வரைக்கும். ஓகே, அடுத்த ரீல். 3 மாசம் லவ் பண்ணிட்டு இருக்கோம்மா, ஜம்முட்டு போகுமா. நாம தெரியாத லவ்வே பண்ணோட லாஸ்ட்ல விட்டுட்டு போய் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். பையனுக்கு தெரியுது, லாஸ்ட்ல விட்டு போனோடனே நீங்க அலைபுறாங்க, பைத்தியம் முடிச்சு அலைபுறாங்க. அதான் பையனுக்கு அலைபுறாங்க. நம்மளுக்கு என்ன, நம்ம சொல்லி பிரோஜனம் இல்ல. நம்மளுக்கு என்ன, நம்ம சொல்லி ஒண்ணும் பிரோஜனம் இல்ல. அடுத்த ரீல். ஐயோ, வைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கேமரா ஆடுது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சார் டான்ஸ் பாருங்க. சீமான் தலைவர் இங்க தலைவரே, செத்த பையல மூஞ்சி மோரியம் பண்ணி பரவாயில்ல. எங்க இதுல வாரி அவ்வளவு வரும்? ரஜினி சார் தானே? ஐயோ, இந்த ரீல பாத்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்படியே வைப் ஆகுது, எனக்கு ஜாலியா இருக்கு பார்க்க, அப்படியே குதூகலமா இருக்கு. ஓகே,
அவ்வளோதான் இந்த வீடியோ. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் பாட்டுட்டு ஏதோ நான் பாட்டுன்னு ஏதோ பேசுகிறேன். சப்ஸ்கிரைபரை பார்த்து நம்ம பேசணும். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ளஸ் லைக் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துடும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.